நான் என்ன நினைச்சு இந்த ஜிம்லாம் ஓபன் பண்ணணும், அதெல்லாம் இப்போ அந்த கனவெல்லாம் இப்போ நினைவாயிட்டு இருக்கு. ஒரு செயலை செய்யறோம்னா அது சரியா பயன்பாட்டுக்கு இருக்கா என்பதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த ஜிம் திறந்ததுக்கு அப்புறம் இது போன்று பயனடைந்து ஒரு உற்சாகப்படுத்தி ஒரு குழுவாக அமைந்து செய்கிறீர்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே நான் பெருமைப்படுறேன், உங்களை வாழ்த்துகிறேன். குறிப்பாக என்னுடைய அன்பான மாலை நேர வணக்கங்கள். ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் தீட்ட முடியும். நம்மளுடைய உடல் நலம் இருந்தால் நல்லா இருந்தால் தான் நம்முடைய லட்சியத்தை நிறைவேற்ற முடியும், சாதிக்க முடியும். எனக்கு முதல்ல ஜிம்முன்னு நான் பையில எங்க போனோம் அப்படின்னா சங்கர் மாஸ்டர் கிட்ட தான். அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. விபி பிரபுன்னு ஒருத்தர் இருப்பார், என்னுடைய நண்பர் பிரபு. அவரும் இங்க கிரேட் ஜிம்னு வச்சிருப்பார். அவரும் நானும் தான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து முதல்ல போனது இந்த சங்கர் அண்ணனோட ஜிம்மு தான். அப்ப ஆரம்பிச்சதுதான் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்றது. தொடர்ந்து செய்து கொண்டே வந்தோம். அவர் இன்னும் செஞ்சுட்டு இருக்காரு, நான் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். செய்யறவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு பாட்டு தான் இன்றைக்கு மயிலாப்பூர்ல நிறைய ஜிம். என்னுடைய முதல் குறிக்கோள் இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்தணும். கொஞ்சம் யோசிப்பாங்க, ஈவினிங்ல இங்க இதுல இன்ட்ரெஸ்டா இறங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கெட்ட வழியில போறதுக்கு எண்ணங்கள் வராது. அதுதான் ரொம்ப முக்கிய குறிக்கோள். இந்த ஃபுட்பால், கிரிக்கெட் கிரவுண்டு இதெல்லாம் மேம்படுத்தணும்னு இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட்பால் கிரவுண்டு நம்ம லூப் ரோட்ல, பீச் ரோட்ல பெரிய கிரவுண்ட், கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய் செலவுல குப்பை மேடா இருந்துச்சு. அதை நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு அவ்வளவு உற்சாகமா விளையாடுறாங்க. அதே போல நாகேஸ்வரா பார்க், நாகேஸ்வரா பார்க்குள்ள போய் பாருங்க, ஏசி ஜிம். இன்றைக்கு இந்த சென்ட் மேரிஸ் ரோட் குருபுரம், இந்த நந்தனம் சிக்னல் மூப்பனார் பிரிட்ஜான ஒரு ஜிம் ஓபன் பண்ணியிருக்கோம். இது போல இன்னும் 4-5 ஜிம்முகள் வேலை நடந்து கொண்டு இருக்குது. 5 வருடத்தில் நிச்சயமா ஒரு 10 ஜிம் நான் ஓபன் பண்ணிடுவேன். 4 வருடம் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நம்ம நம்மளை ஒரு என் மீது நம்பிக்கை வைத்து இந்த மயிலாப்பூர்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அவர்களுக்கு என்னால் முடிந்தது இந்த சட்டமன்ற உறுப்பினராக என்ன செய்யணுமோ நல்லதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். அதுல ஒரு நல்லதுதான் இந்த ஜிம். இதை நீங்கள் பயன்படுத்தி உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும்.